ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024 அது தற்போது ரீசெண்டாக நடந்த குரூப் 1ல் கேட்ட பாலிட்டி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த புக் ப்ரூஃப் வீடியோவே போடண்டான்னு தான் நினச்சேன். ஆனால் போன டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 2லேயே 11 கொஸ்டினில் 5ஓ 6ஓ ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால தான் நான் இந்த புக் ப்ரூஃப் வீடியோவை போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸ்கூல் புக்கு தாண்டி நாம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு உங்களுக்கே புரியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா பாலிட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 23லேருந்து 25 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின் வரை ஒரே புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கும் ஒரே புக்கு தான், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரே புக்கு தான். அது எந்த புக்குன்னு நானே சொல்கிறேன். ஸ்கூல் புக்கை எடுத்துட்டிங்கன்னா 6லேருந்து 12 வரை தேடி நிறைய புக் எடுத்து படிக்கணும். ஆனால் நான் சொல்கிற இந்த புக்கை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரே ஒரு புக்கு மட்டும் போதும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4னு எல்லா எக்ஸாமுக்குமே இதுவே போதும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு போதும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷனில் வெளிவந்த அரசியலமைப்பு புத்தகம் மட்டும் போதும். அதை நீங்களே இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆதாரத்தோடு பாருங்கள். சரி, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The article that states to the role of scientific temper is அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 51A. இது எங்கே இருக்குன்னா லட்சுமிகாந்த் புக் எடுத்துட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஹைச்சில் பாருங்கள், டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரீஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 51ன்னு மேலே ஃபஸ்ட் லைன்லேயும் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷனில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் 51A ஹைச் பாருங்கள், விஞ்ஞான நோக்கு, மனிதாபிமானம், சீர்திருத்த எண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அறிவியல் மனநிலைன்னு கொடுக்கல, ஆனால் விஞ்ஞான நோக்குன்னு கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான நோக்கும் அறிவியல் மனப்பான்மையும் ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட காரணங்களில் தவறானவற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கமிஷன் பார்த்திங்கன்னா 5 நபருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், மறுபடியும் நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆணையர்களை நியமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜும் ஒருத்தர் அப்படி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு ஒரு டாபிக் கீழே பார்த்திங்கன்னா காம்போசிஷன் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் நாட் மோர் தென் 10 ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ஆணையர்களுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் 5 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் as chairperson, leader of opposition in the legislative assembly and state cabinet minister nominated by the chief minister. இப்படி 3 பேர் தான் உண்டு, ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது. இந்த 2 தான் தப்பு. அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா டென்யூர் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன் அது கீழே பார்த்திங்கன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் உள்ள 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் நாட் எலிஜிபிள்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு. அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா த கவர்னர் கேன் ரிமூவ் த ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், கவர்னர் ரிமூவ் பண்ண முடியும், அதுவும் கரெக்ட் தான். ஸோ 1 and 4 தப்பு. தமிழ் மீடியத்துக்கும் பார்த்திங்கன்னா அதே பிரகதீசன் பப்ளிகேஷனில் மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்களை கொண்டிருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இந்த புக்கில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிலேயே கொடுத்துருக்காங்க முதலமைச்சர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர், 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது. அடுத்த பேஜில் பதவிக்காலம் அப்படின்னு கொடுத்து 2வது பாயிண்டில் பார்த்திங்கன்னா இவர்கள் ஓய்விற்கு பின் எந்த ஒரு மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளுக்கும் நியமிக்கப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான தகவல் தான். அடுத்து 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவரை தகுதியற்றவர் என அறிவித்தல் போன்ற காரணங்களுக்காக ஆளுநர் பதவி நீக்கம் செய்யலாம், கவர்னரே பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த புக்லேயே ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது கொஸ்டின் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது மாநில மனித உரிமை ஆணையத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இது
என்கொயரிஸ் இன்டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டு லிஸ்ட் எனுமரேட் இன் த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல்னு 3 பட்டியல் இருக்குது. அதில் எந்தெந்த பட்டியல்லாம் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் 383 பார்த்திங்கன்னா ஆணையத்தின் பணிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்த மனித உரிமை மீறல்களை விசாரித்தல். இதுதான் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில தகவல் உரிமை ஆணையத்தோட பணிகள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லட்சுமிகாந்த் புக்லேயும் பார்த்திங்கன்னா எ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் இன்கொயர் இன்டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு லட்சுமிகாந்த் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஆர்டிக்கிள் 124C, 125, 126, 130. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் லாஸ்ட்டு ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 395 ஆர்டிக்கிள் வர ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா 124வது ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா, 125 சேலரிஸ் எக்ஸெட்ரா ஆஃப் ஜட்ஜஸ், 126 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், 127 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆட் ஹைச்சோசி ஜட்ஜஸ், அப்புறம் 129 சுப்ரீம் கோர்ட் டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், 130 சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்படின்னு இதை ஆர்டிக்கிள் மட்டும் நம்ம படித்தாலே போதும், இதை மேட்ச் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் பார்த்திங்கன்னா 124C, 125, 126, 130. இதுவும் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கு மாதிரியே இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேயும் ஆர்டிக்கிள் பற்றி லாஸ்ட் கொடுத்துருக்காங்க 1லேருந்து 395 வரை. இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா 124A தான் கொடுத்துருக்காங்க, 124C கொடுக்கல. ஆனால் 125, 126, 130 இந்த 3 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 79. இது வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் பாடிஸ் இன் தேர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஏஆர்சி, ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, பூஞ்சி கமிஷன். இதையெல்லாம் காலை வரிசைப்படி நம்ம எழுதணும். லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் டாப்பிக்கில் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் பார்த்திங்கன்னா 1966. அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி, இது வந்து 1969. அதிலே ராஜமன்னார் கமிட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சர்க்காரியா கமிஷன் 1983. அடுத்து புஞ்சி கமிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா 2007. ஸோ வரிசையாக அடுத்தடுத்த டாப்பிக்லேயே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சிருந்தாலே காலை வரிசைப்படி எழுதியிருக்கலாம். அதே மாதிரி தமிழ் மீடியத்து பார்த்திங்கன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ராஜமன்னார் குழு, சர்க்காரியா ஆணையம், பூஞ்சி ஆணையம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு சீஃப் மினிஸ்டர். இதில் என்ன ஆர்டிக்கிள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 163, 164, 165, 167 இது 4 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே ஆர்டிக்கிள் லிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா 163, 164, 165, 166 வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்திங்கன்னா 165 வந்து மாநில தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சே நம்மளால் எழுத முடியும். லட்சுமிகாந்த் புக்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர் அண்ட் அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு ஆர்டிக்கிள் கொடுத்து 165 வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் இந்த புக்கிலேருந்தே படித்தாலே எழுதிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 81 பார்த்திங்கன்னா த வேர்டு பார்லிமெண்ட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த டேஸ் வேர்டு பார்லே விச் மீன்ஸ் டு டாக். பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு. இது வந்து லட்சுமிகாந்த் புக்லேயும் இல்லை, பிரகதீஷன் பப்ளிகேஷன்லேயும் இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இந்த 2 புக்லேயும் இல்லை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 82. த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எலெக்டட் பை த சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்லேயும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் டாப்பிக்கில் த இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனில் தான் தேர்ந்தெடுப்பாங்க, டைரக்ட் எலெக்ஷனில். இதுவும் லட்சுமிகாந்த் புக்லேயே இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இஸ் ஒன்லி எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் ஹெட் கிடையாது, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான். ஸோ மொதல் பாயிண்ட் தப்பு, 2வது பாயிண்ட் மட்டும் கரெக்டு. இதையும் நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கு படித்தாலே எழுதிட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரகதீஷன் பப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் டாப்பிக்கில் குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2வது பாயிண்ட் மட்டும் இந்த பிரகதீஷன் பப்ளிகேஷன் புக்கில் இல்லை. அடுத்து பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா 83. ஹூ கால்டு த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியஸ் மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்.
அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? இது பார்த்திங்கன்னா கேசி வியர் தான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிற டாப்பிக்கில் நோ லீகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சப்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா கேசி வேர் கால்டு தெம் அஸ் எ மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்னு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ் மீடியத்துக்கு பிரகதீசன் பப்ளிகேஷனில் இல்லை. ஸோ இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடிப்படை கடமைகள் பற்றி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து அதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேயிங் டேக்ஸஸ், சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி, கேஸ்டிங் த ஓட் இன் த எலெக்ஷன். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வரிகளை செலுத்துதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக்காத்தல், தேர்தலில் வாக்களித்தல். இதில் முதல் பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் மட்டும் தப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரிசையாக 7லேருந்து 11 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம படித்தாலே எழுதிட முடியும். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் மட்டும் இல்லை, வரிகளை செலுத்துதும் ஓட்டு போடுறதும் அடிப்படை கடமைகளில் இல்லை. இதை நீங்கள் பார்த்து படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 408 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் எழுத முடியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 85 பார்த்திங்கன்னா எந்த கேஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரோட பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் டைரெக்டாக இல்லை. இந்த கேசவானந்த பாரதி, மினர்வா மில்ஸ், கோலக்நாத் விச ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏகே ராவை பற்றி எந்த இதுவும் கொடுக்கல. அந்த பிரகதீசன் பப்ளிகேஷன்லேயும் இதுக்கான ஆன்சர் வந்து இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் இன்கார்பரேட் டேஸ் ஆர்டிக்கிள் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் 1951. முதல் அரசமைப்பு திருத்தம் 1751 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. ஆர்டிக்கிள் 15 ப்ராக்கெட்டில் 4. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அதில் ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா அக்கார்டிங்லி சப்செக்ஷன் 15 ப்ராக்கெட்டில் 4 அண்ட் 16 ப்ராக்கெட்டில் 4 பார்த்திங்கன்னா வேர் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப்டர் த அமெண்ட்மெண்ட் ஃப்ரம் 1951. இதில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கும் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சமூக நீதி அப்படிங்கிற பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 129 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1லேருந்து 104 105வது அமெண்ட்மெண்ட் வரை இருக்குது. இதில் 86வது சட்ட திருத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் வந்து இருக்குது. த ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் இன் சச் மேனர் ஆஸ் த ஸ்டேட் மே டிட்டர்மைன் அப்படின்னு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா கட்டாயம் மற்றும் இலவச கல்வி அனைத்து 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும் என நிர்ணயித்தது எந்த சட்ட திருத்தம் ஆகும்? இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேயும் சட்ட திருத்தம் அப்படின்னு வரிசை கீழே பார்த்திங்கன்னா 358 பேஜில் 86வது சட்ட திருத்தத்துக்கு கீழே அரசானது 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் ஓபிசிக்கான ஆர்டிக்கிள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிள் 15(4), 16(4). இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பாடத்துக்கு பார்த்திங்கன்னா அதே லைனில் தான் இருக்குது. அதாவது ஒரே பேராகிராஃப்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15(4), 16(4) ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆன்வர்ட்ஸ் பேக்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே பேராகிராஃப்லேருந்தே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த டைம். அடுத்து பார்த்திங்கன்னா 178 கொஸ்டின் த லிஸ்ட் சிஸ்டம் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா பை. இந்திய சட்டமியற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியலமைப்பு முறை இந்த சட்டத்திலிருந்து உருவானது அப்படின்னு கொடுத்து 4 சட்டம் கொடுத்துருக்காங்க. மின்டோ மார்லி ஆக்டா, மான்டேகி சேம்ஸ்ஃபோர்ட் ஆக்டா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டா, இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் ஆக்டான்னு 4 சட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 அப்படின்னு கொடுத்து ஃபீச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டே கொடுத்துருப்பாங்க. த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டர் வேர் ஆத்தரைஸ்டு டு மேக் லாஸ் ஆன் தேர் ரெஸ்பெக்டிவ் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு டைரெக்டாக லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க.
இந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு தெரில, ஆனால் லட்சுமிகாந்த் புக்கில் இருக்குது. லட்சுமிகாந்த் புக்கில் எல்லாமே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகதீசன் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் சட்டம், ஒழுங்கு, நீதி போன்ற முக்கியமான துறைகள் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்படின்னு துறைகள்னு கொடுத்துருக்காங்க. பட்டியல்னு கொடுக்கல, துறைகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள்னு காவல்துறை, சிறைச்சாலை, நில வருவாய், நீர்ப்பாசனம், வளங்கள்னு துறைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த புக்கு படித்தவங்களுக்கு கொஞ்சம் இன்டெரக்டான கொஸ்டின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள்ஸ் தான். ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஆர்டிக்கிள் ஆன் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிக. 4 ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா 189, 190, 191, 192. நான் சொன்ன மாதிரி தான் லட்சுமிகாந்த் புக்கில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 1லேருந்து 395 வரை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 188, 189, 90, 91, 92 இது 4ஐயும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கணும் ஆன்சரு. அதே மாதிரி பிரகதீசன் பப்ளிகேஷன்லேயும் ஆர்டிக்கிள் கடைசி சரத்து அப்படின்னு 1லேருந்து 395 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா 188, 189, 190, 191, 192 இதை நம்ம படித்தாலே இதில் எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 180. மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. உறுப்பு 169, 172, 174, 176 இந்த 4ஐயும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஆர்டிக்கிளில் பார்த்திங்கன்னா அதே பேஜில் 169 பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். அடுத்து 172 duration ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ். 174 செஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ப்ரோரோகேஷன், டிசொல்யூஷன். 176 ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர். ஸோ ஆர்டிக்கிள் படிக்கும்போது இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள் நீங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா ஆர்டிக்கிளையும் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதே பேஜில் கீழே பார்த்திங்கன்னா 170, 172, 174, 176ன்னு கொடுத்துருக்காங்க. 168 மாநில சட்டமன்றத்தின் அமைப்பு. 172 மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம். 174 மாநில சட்டமன்ற அமர்வை தள்ளி வைத்தல், கலைத்தல். 176 ஆளுநர்களால் நிகழ்த்தப்படும் சிறப்புரை. இதை நம்ம படித்தாலே அதுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக எழுத முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 181. இது வந்து அட்டார்னி ஜெனரல் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய தலைமை வழக்குரைஞரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அட்டார்னி ஜெனரல் வந்து 2 ஹவுசஸ் லோக்சபா, ராஜ்யசபா 2லேயுமே அவரால் பேச முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோட உறுப்பினர்களுக்கு என்ன சலுகையோ அதே தான் வழக்குரைஞர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ தான் வரும். ஆனால் டிஎன்பிசிக்கு தான் தெரியும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு கொடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்து அதுக்கிட்ட கீழே ரைட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹீ ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. அது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஹி என்ஜாய்ஸ் ஆல் த ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட்டும் கரெக்டு தான். இதுவும் லட்சுமிகாந்த் புக்கிலே இருக்குது. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பிரகதீசன் பப்ளிகேஷனில் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் ஆஃப் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கிள் 39A. ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பால்டி லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 1லேருந்து 395 வரை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, அதே பேஜில் 39A பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை படித்தாலே நமக்கு போதும். அடுத்து பிரகதீசன் பப்ளிகேஷனில் பேஜ் நம்பர் 407 பார்த்திங்கன்னா சரத்து 39A அனைவருக்குமான சமமான நீதி மற்றும் சட்ட உதவியை வழங்குதல் அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 183வது கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீழே என்னென்ன பாயிண்ட்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப், ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். இதில் 2ம் 4ம் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 194 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு கொடுத்து
ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ 2வது பாயிண்ட் கரெக்டு. அடுத்து 4வது பாயிண்ட் கொடுத்துருந்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 2மே கரெக்டு தான். மீதி 2மே தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் லட்சுமிகாந்த் படித்தாலே எழுதிட முடியும். தமிழில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறிக. பார்த்திங்கன்னா அதே சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். 2வது 4வது மட்டும் பாருங்கள். ஆள் கடத்தலை தடுத்தல், தொழிற்சாலைகளை தொழிலாளர்களை தடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பிரகதீசன் பப்ளிகேஷன்லேயும் அதே ஆர்டிக்கிள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 23, 24 பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆள் கடத்தலை தடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யாமல் இருக்கணும், தொழிற்சாலையில் வேலை செய்யாமல் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு படித்தாலே உங்களால் எழுத முடியும். அடுத்து பாலிட்டியோட லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீஎம்பிள் இஸ் எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கரெக்டு தான். அடுத்து ப்ரீஎம்பிள் கேன் பி அமெண்டட். ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. த ப்ரொவிஷன் ஆஃப் ப்ரீஎம்பிள் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. ப்ரீஎம்பிள் இஸ் சோர்ஸ் ஆஃப் பவர். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4வது பாயிண்ட் மட்டும் தப்பு அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கில் ப்ரீஎம்பிள் டாப்பிக்கில் கீழே டேரெக்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தட் த ப்ரீஎம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், த ப்ரீஎம்பிள் இஸ் நெய்தர் எ சோர்ஸ் ஆஃப் பவர். ஸோ சோர்ஸ் ஆஃப் பவர் கிடையாதுன்னு இந்த புக்கில் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இட் இஸ் நான் ஜஸ்டிஸபிள். கோர்ட்டில் விசாரிக்க முடியாதுங்கிற பாயிண்ட்டையும் இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது விசாரிக்க முடியாதில்ல, கட்டாயப்படுத்தி அமல்படுத்த முடியாது அப்படின்னு டேரெக்டாக இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். அடுத்து தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா எல்ஐசி வழக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அரசிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முகவுரையானது அரசமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முகவுரையில் திருத்தம். ஆமாம், அமெண்ட்மெண்ட் ஒரு வாட்டி 1976 பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். அடுத்து பேஜ் நம்பர் 29 பார்த்திங்கன்னா முகவுரை பகுதி நீதி புனரவைக்கு அப்பாற்பட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த புக்கில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்த்தது குறைஞ்சது ஒரு 23லேருந்து 25 கொஸ்டினாக பார்த்துருப்போம். இது எல்லாமே மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கும் இந்த பிரகதீசன் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. 1-2 கொஸ்டின் மட்டும் தான் இந்த புக்லேயும் இல்லை. ஸோ இந்த புக்கு மட்டும் தான் படித்தாலே போதும் தான். இந்த புக்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு இப்போ ரீசெண்டாக கடைசியாக நடந்த எக்ஸாமில் கூட நிறைய கொஸ்டின் கேட்டதுனால நான் இன்றைக்கி இதை சொல்லியிருக்கேன். குரூப் 2ல் பார்த்திங்கன்னா போன டைம் லாஸ்ட்டில் 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாலிட்டியில். அதுலேயும் நிறைய கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரூஃபோடு இதை போட்டிருக்கேன். ஸோ பாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் போடண்டான்னு நினச்சேன் இந்த புக் ப்ரூஃபு. ஆனால் பாலிட்டி நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு 45 நாளில் நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி இதை போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.